வாழ்க வளத்துடன் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த 2026 நம்மளுக்கு என்னென்ன நல்லது, என்னென்ன பாதகம் இருக்குது, எப்படி நம்ம அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது ஒன்று. இன்னொன்று, முருகர் அருளால் எப்படி நம்ம நல்ல விஷயங்களை நடத்திக்கிறது. இப்போ வழிபாட்டில் நிறைய வகை இருக்குங்க, சரியா? வைணவம் இருக்குது, பெருமாள் வழிபடுறது, சைவம் சிவனை வழிபடுறது, கணபத்தியம் கணேசனை வழிபடுறது, அதேமாதிரி கௌமாரகம் நம்ம முருகரை வழிபடுறது, சரிங்களா? இப்போ இந்த கௌமாரகம் பிரகாரமே நம்ம இந்த ராசி பலன்கள் இல்லை பரிகாரங்கள் எல்லாமே முருகர் ரிலேட்டடாகவே சொல்ல போகிறோம். இதுதான் இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். எல்லா ராசிக்கும் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே முருகர் வழிபாட்டிலே எப்படி எப்படி நம்ம பண்ணலான்றது நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் கௌமாரகம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி, ஓகேவா? இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சேர்க்கப்படுறோம். இது பியூர் கௌமாரகத்தில் இருக்க போதானா கௌமாரகமும் எடுத்துக்கிட்டோம், இது கூட அஸ்ட்ராலஜியும் கலப்போம். ஏன்னா நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்குது, சரிங்களா? 7 சக்கரத்தில் கடைசி சக்கரம் துரியம், அது காஸ்மோஸோட கனெக்ட் பண்ணுறது. ஆனால் மற்றபடி மீதி 6 சக்கரங்களுக்கும் 6 படை வீடு இருக்குது, சரிங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, இந்த 6 சக்கரத்துக்கு 6 படை வீடு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. கடகராசிக்கு டைம் சூப்பராக இருக்குங்க. கடைசியாக நீங்கள் ஒரு 2-3 மாதமாக பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா முன்னாடி அஷ்டம சனி இருந்தப்பெல்லாம் உருட்டி பரட்டிகிட்டு இருக்கும். கடைசி 2-3 மாதம் பாருங்கள், ஏதாவது நல்ல விஷயங்கள் ப்ரொப்போசல்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து 1-1.5 வருஷத்துக்குலாம் உங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் முருகத்தில் பிடிக்க வேண்டியது நீர் ராசின்றதுனால, நீர் ராசி லக்னம், சரிங்களா? கடக ராசி இல்லை லக்னம் உங்களுக்கு சூப்பராக அமையனா திருச்செந்தூர். ஏன்னா 6 படை வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது யாருன்னா திருச்செந்தூர் தான். கடல் பக்கத்துலேயே இருக்கார். அங்கே போயிட்டு திங்கக்கிழமை தங்குங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றும் சூப்பர். நைட்டு அந்த கடல் பக்கத்தில் தங்கும்போது ஒன்றும் பவர். அதாவது சார், இப்போ கடல் பீச்சில் படுக்க விட மாட்டாங்கன்னா பரவாயில்ல, பக்கத்தில் இருக்க ஹோட்டல், எவ்வளோ ஹோட்டல் இருக்குது, கவர்மெண்ட்டே நிறைய தங்க வசதிகள்லாம் அங்கே கட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பக்கத்தில் கோயில் பக்கத்தில் இருக்க முடியுமோ தங்குங்க. அந்த பவர் நல்லா இறங்கும், சரிங்களா? முருகனை நீங்கள் ஒன்று ராஜா அலங்கார கோலத்தில் வள்ளி தேவனையோடு வழிபடுறது ஒன்று சிறப்பு. வளர்பிறை திங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. வளர்பிறை திங்கள்னா என்ன? அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு வருது தான் வளர்பிறை திங்கள். இந்த திங்கக்கிழமை போங்க, நல்லது. நீங்கள் அங்கே சாமிக்கு அபிஷேகம், ஏன்னா நீர் ராசி, நீர் பஞ்சபூதம், அதனால் நீங்கள் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் பண்ணுறது நல்லது. நம்மளால் பண்ண முடியலன்னா அங்கே அது பண்ணுறதுக்கு காசு கொடுக்கறது நல்லது. நம்ம பேரில் நம்ம ராசி நட்சத்திரத்தில் அங்கே போய் சாமிக்கு சேரணும். இது சேர்ந்தாலே சூப்பராக வேலை செய்யும், சரிங்களா? இப்போ இதுலேயே நீங்கள் இப்போ திருமணத்துக்கு நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடக ராசி லக்னம் 2 பேருக்கு திருமணத்துக்கு நேரம் நல்லாயிருக்கு. முதல்ல அங்கே போயிட்டு அங்கே வள்ளியோட சந்நிதி இருக்குங்க திருச்செந்தூரில். வள்ளி அம்மா போய் பார்த்துருங்க, அவ்வளோ பவர். அந்த எல்லாராலையும் இந்த குகை உள்ளே போக முடியாது, வயதானவங்களால முடியாது. அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கவங்களையாவது போயிட்டு வாங்க. அவங்க உடல் பாகு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அங்கே போயிட்டு வாங்க. இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் டைம் நல்லாயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் திருச்செந்தூர் அவரை பிடிச்சிக்கலாம். ஏன்னா திருச்செந்தூர் தான் என்ன சொல்கிறது, ராஜாவாக நிற்கிறவர், எதிரிகளை அழித்து ராஜாவாக நிற்கிறவர். அதே மாதிரி நீங்கள் பணம் பிஸ்னஸ் வளர்கிறதுக்கோ நீங்கள் தாராளமாக இதுக்கே போகலாம். நீங்கள் திருப்பரங்குன்றமும் வரும்போது மதுரை போயிட்டு திருப்பரங்குன்றம் பார்த்துட்டு வந்தாலும் ரொம்ப சூப்பர். இதில் யாருன்னா படிக்கிற குழந்தைங்க இருக்கீங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாம்லாம் நடக்கும். இப்போ கடகத்தில் யாருன்னா படிக்கிற குழந்தைங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சுவாமி மலை போயிட்டு வர்றது நல்லது. ஏன்னா சுவாமி மலைன்றது சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரம் சொன்ன இடம். நாலேஜ், அது விசுத்தின்னு சொல்லுவோம். தொண்டையிலேருந்து தானே பேசுகிறோம். நாலேஜ் இங்கே தான் இருக்குது. அந்த நாலேஜ் கான இடம் தான் சுவாமி மலை. அங்கே படிக்கிற குழந்தைங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. படிக்கிற குழந்தைங்க பச்சை கலரில் துணி உடுத்தினா நல்லது. ஏன்னா பச்சைன்றது புதன். ஸோ பச்சை கலர் துணி உடுத்த அந்த கம்யூனிகேஷன்றது அறிவு ஆற்றல். ஏன்னா சொல்லுவாங்க கலர் ஆஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு கலருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி கோடு இருக்குது. இது சயின்ஸாகவே சொல்கிறேன் நான். பச்சை கலர் உங்கள் பிரெயின் ஆக்டிவேஷன், கம்யூனிகேஷன் இதெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ
ஸோ பச்சை கலர் துணி போடுறது நல்லது. ஆனால் என்னென்னா வீட்டில் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக எடுத்து வைக்கணும். ஏன்னா அதில் வாஸ்துலாம் கம்பைன் ஆகும். சவுத், வெஸ்ட், நார்த், ஈஸ்ட்லாம் க்ரீன் கலரில் தான் வைக்கக்கூடாது. அது சில பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி குழந்தைங்க பச்சை கலர் ட்ரெஸ் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் வந்து கடகத்துக்கு வந்து பிஸ்னஸும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இருக்குது. சரிங்களா? வேலை செய்கிறவங்களுக்கும் டைம் சூப்பராக இருக்குது. ஸோ வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் வேணும். ஏன்னா இவங்க கடகத்தில் வந்து நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருப்பீங்க. ஏன்னா இது வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிற ராசி. இல்லை நீங்கள் ப்ரைவேட்டில் இருந்தாலும் ஒரு நல்ல லீடர்ஷிப்பில் இருப்பீங்க. இல்லை ஃபாரின் போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, டிஃப்ரென்ஸ் தெரியும். திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நீங்கள் வந்து வேலையோ பிஸ்னஸோ இதில் ப்ரமோஷனோ இல்லைனா பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனோ, ஏன்னா இப்போ ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு தான் கூப்பிட்டு வந்தோம். பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் எனக்கு அங்கே போயிட்டு வெளிநாட்டில் போய் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரிலாம் அமைஞ்சது. நான் ஃபஸ்ட்டு வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வந்திருக்கேன். அந்த நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா திருச்செந்தூர் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா கடல் தாண்டி போகிறது. ஸோ முருகனை பிடிச்சிக்கோங்க. வளர்பிறை திங்களில் போயிட்டு அங்கே தங்கிட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும். இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக வாழ்க்கை எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், யார் யாருக்கு கல்யாண அமைப்பு இருக்குது, யார் யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், லவ் எப்படி யார் யாருக்கெல்லாம் கல்யாணமாக மாறும், யார் யாருக்கெல்லாம் மகப்பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனுக்கு நேரம் நல்லாயிருக்கு, யாருக்கு வெளிநாடு போக முடியும், பிஸ்னஸ் யார் நல்லபடியாக பண்ணலாம், ப்ராஃபிட் நல்லபடியாக யாருக்கு வரும், பிஸ்னஸை யார் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவா, யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக பார்த்துட்டு வரோம். இதில் வந்து கௌமாரகம் பிரகாரம் முருகர் வழிபாடு எப்படி பண்ணலாம். இல்லை கௌமாரகமான அப்படி இல்லை, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். கௌமாரகத்தை கூட நமக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜினா என்னங்க, பஞ்சபூதமும் நவக்கோள்களும் இதுதான். ஓகேவா? இது எல்லாமே நம்ம உடம்புலேயே இருக்குது. நம்ம முன்னாடி சொன்னது ஒரு சக்கரத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னாவே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். பழனி, அடுத்து உங்களுடைய சுவாதிஷ்டானம், பாலுறுப்புக்கள், நீர் பகுதி, அது உங்களுக்கு வந்து திருச்செந்தூர். அதே மாதிரி மணிப்பூரகம்ன்றது நல்ல ஹீட்டர் இருக்கிற இடம். அக்னி வீடு, இது பிரம்மஸ்தானம். இது வந்து பணம் கொடுக்குறதும் இதுதான். திருப்பரங்குன்றத்தில் தான் சிவன், விஷ்ணு எல்லாரும் வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா பணமும் கொடுத்து எல்லா அதிகாரமும் கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து அனாகதம்ன்றது பெருமாள் பக்கத்தில் இருக்கும். பெருமாள் பக்கத்தில் இருக்க படை வீடு எது? திருத்தணி. லவ்வும் இதே தான். அனாகதம்ன்றது நெஞ்சு, லவ்வும் இதே தான். வள்ளியோட அவர் கல்யாணம் ஆன இடமும் அதுதான். அடுத்து விசுத்தி மூலமாக என்னது? நாலேஜ், பேசுறது, சிவன். சரிங்களா? இது எங்கே இருக்குது? சுவாமிமலை. ஏன்னா சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை சொன்ன இடம் சுவாமிமலை. படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சுவாமிமலை முருகனை வேண்ட அவ்வளோ நல்ல படிப்பு வரும், அவ்வளோ நல்ல நாலேஜ் வரும். அடுத்து உங்களுக்கு வந்து ஆகினைன்றது தான் நம்ம உடம்புலையே நல்ல உச்சம், ஒரு முதிர்ச்சி. இதுதான் பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இவங்க யார்? பழமுதிர்ச்சோலை, கடைசி பழம் முதிர்ச்சோலை. இந்த பழம் முதிர்ந்த பிறகும் அடுத்த நேரம் இறைவன் தான். அதோடைய வாசல் தான் துரியம். இது வந்து இறைவனோட கனெக்ட் பண்ணுற வாசம். ஸோ இதில் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஆரோக்கியம், பணம், பிஸ்னஸ், கல்யாணம், லவ்வு, குழந்தை பாக்கியம் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் ஒரு முருகனை வச்சுருக்காங்க. அது பிரகாரம் நம்ம சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ தூரம் போகிறவங்க போகிறது ஓகே, போக முடியல அந்தந்த சாமி ஃபோட்டோவை வச்சாவது வழிபடலாம். அதை நல்லபடியாக முடிஞ்ச வரைக்கும் கூட போகலாம். ஆனால் அந்த சாமியை, முருகனுடைய அந்த வடிவத்தை, உங்களுக்கு சொன்ன தேவைக்கான அந்த முருகர் வடிவத்தை நீங்கள் வேண்ட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பவர் ஏறும். சரிங்களா? இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் டிஸ்க்ளைமர், இது எல்லாமே பொது பலன். அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள். அவங்க வந்து ஐவிஎஃப் ஏற்கனவே ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. 2-3 தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. நான் திருப்பியும் பண்ணலாமா வேணாமா, இல்லை அடாப்ஷன் போகணுமான்ட்டு கேட்டு வந்தாங்க. அவங்க இதில் பார்த்திங்கன்னா அவங்க இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. மாந்தி பகவான் இருக்கார் அந்த வீட்டில். அப்போது அந்த இடத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதல்ல அந்த மாந்தி தோஷத்தை கழிச்சிட்டு
அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் சார்ன்னு சொன்னோம். இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியும். சரிங்களா? அதனால் யாருக்கு என்ன தேவை இருக்கோ என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. எதை கிளியர் பண்ணணும் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகரை வழிபாடு பண்ணும்போது ஒன்றும் சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொன்னதை கேட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். அந்த முருகன் எல்லாருக்குமே நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுவார். வாழ்க வளமுடன்.